பிறந்த குழந்தைக்கு காது நல்லா கேக்குதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. OAE, ஆட்டோ அக்கூஸ்டிக் எமிஷன். இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி டெஸ்ட், சிம்பிள் டெஸ்ட். ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுக்கும். ஸோ இந்த டெஸ்ட்ல வந்துட்டு நமக்கு 2 ரிசல்ட் கிடைக்கும். ஒன்று பாஸ் அப்படின்னு கேட்கும், நார்மல் அர்த்தம். இன்னொன்று ரெஃபர் அப்படின்னு, அப்படின்னா டவுட்ஃபுல் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் 6 வீக்ஸ்ல இதே டெஸ்ட்டை நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். அப்போவும் ரெஃபர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் பெரான்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, BERA. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது காது கேட்குதா, காது சரியா கேட்கலையா. ஒருவேளை காது சரியா கேட்கல, காது கம்மியாக தான் கேட்குது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஏன் கேட்கல, வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா, இதுக்கு ஹியரிங் எய்ட் போடலாமா, இல்லை சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக எவலேட் பண்ணோம். சரி, எதுக்கு இதெல்லாம் நம்ம பண்றோம், காது கேட்கறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்களா? கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா காது நல்லா கேட்டாதான் நம்மளுக்கு ஸ்பீச் நல்லா வரும். எஸ்பெஷலி பிறந்த குழந்தைங்களுக்கு காது நல்லா கேட்குதுன்னு அப்படின்னு நம்ம செக் பண்ணா மட்டும்தான் அவங்களோட ஸ்பீச் நல்லா வரும். ஒருவேளை நம்ம லேட் பண்ணிட்டோம் அப்படின்னா